மாப்பிள்ள நேற்று நைட் ஷோ படத்துக்கு போயிட்டு வந்தாயா நாய் கிடைச்சிருச்சு. ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஊசி போட்டு வந்துருவான். ஏய் இதுக்கெல்லாமடா ஊசி போடுவ? என்னடா சொல்லிட்டு இருக்க? 16 ஊசி போடணும்னு சொல்லிட்டு இருக்க. நீ ஊசி வேணுமா கேட்டுட்டு இருக்க? அப்ப நம்ம முன்னோர்கள் சொன்னதெல்லாம் லூசு போயிடலாம். வாடா, உனக்கு வேற வைத்தியம் இருக்குடா, நான் கூட்டு போறேன். இங்க வாடா, கிளம்புடா. காப்பாத்திட்டா சரியா? வா 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 பாப்போம். மாப்பிள்ள ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். என்னடா சுடுகாட்டு கூட்டு வந்திருக்க? ஏய் இங்க என்ன ட்ரீட்மெண்டே இருக்கு உனக்கு? இங்க என்னடா ட்ரீட்மெண்ட்? அந்த எரியில போனோம், அந்த புணத்தோட வாடையை பிடிச்சாலே நாய்க்கடி இதெல்லாம் உடனே போயிடும் மாப்பிள்ள. நல்லா எடுத்து பாத்தியா? நாய் கட்டு இது பூரா மேல போய்க்கிருக்கு பாத்தியா? ட்ரை பண்ண நல்லா அடி வயிறு வரைக்கும் இருக்கும். அவ்வளவுதான் மாப்பிள்ள, வீட்டுக்கு போய் தூங்கு, காலைல சரியாயிரும். நாய் கிடைக்க ஹாஸ்பிட்டல் போட தலையால அடிச்சு உள்ள பேச்ச கட்டி முடியாது. நாய் தான் ப்ரோ கடிச்சது. என்னாச்சு? நாய் கடிச்சிருச்சு ப்ரோ. ஹாஸ்பிட்டலுக்கு போறப்ப ஹாஸ்பிட்டல் வேற என்ன ப்ரோ பண்ணணும்? சுடுகாட்டுல போய் குணவாடை கொடுத்தா சரியா போகுது. ஆமா, அதுக்கு ஹாஸ்பிட்டல் போய் காசு. அவன் சாவுக்கு அந்த நாய் காரணம் இல்ல ப்ரோ, அப்புறம் இந்த நாய் தான் ப்ரோ காரணம். நீதான் ஊர்ல உள்ள நாய் கடிக்கு. ஆடா மாப்பிள அப்ப நுண்டி வர ஒரு வாரமா கால் வலி மாப்பிள. நானும் டாக்டர் எல்லாம் போய் பார்த்தேன். சரி, சரியாரமானு இல்ல. ஐயா கொடு. நல்ல நேரத்துல வந்த. இப்பதான் யானை சூடா சாணி போட்டுச்சு. 4 மிதி நறுக்கு மிதி, கால் வலியே வராது. சரியா போயிருமா? ஓடா சரியா போறேன், சீக்கிரம் போ. அதான் மிதி. மிதி 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 மிதிடா. டேய் நல்லா மிதிடா, நல்லா சக்கை வரைக்கும் மிதிடா. நீ வாழ்நாள்லயே கால் வலி வராதுடா. மிதி, படிப்பு வேற வரும்டா. மாப்பிள இருந்தாலும் உனக்கு ரொம்ப நக்கல் தான்டா. கால் வலி சரியான நொண்டி ஆட்டு வரியாடா. என்னடா அடிக்கிற? நொண்டியாட ஆடுறேன் நானு. பைத்தியம். ஏண்டா எவன்டா உனக்கு யானை சனி மிச்சா கால் வலி சரியாகும்னு சொன்னா? முன்னோர்கள் மாப்பிள. உன் பேச்ச கேட்டு காலே இல்லாம ஆயிட்டேன்டா நானு. போடாங்க மாப்பிள. டேய் இரு மாப்பிள, என்னடா இந்த கால் சரியா இருக்கு முன்னோர்கள் ஒரு இது சொல்லியிருக்காங்க. போடா. இப்படி லைஃப தொலைச்சிட்டு இருக்கிறியடா. ஏய் உமாரா, நீ வேற ஏன்டா பயன்படுத்திக்கிருக்க? ஏய் இனிமே எங்க போனாலும் பார்த்து பதுசா போ. அப்பா அம்மாவையும் சேஃப்டியா எடுக்க சொல்லு. சொல்றேன்டா. சின்ன கடமை பண்ணி வச்சிருக்க, பெரிய கடமை பண்ணிட்டு இப்படி சின்ன பிள்ளை மாதிரி உட்காந்துருக்கியாடா. போடா ஜெய். என்னடாச்சு? நேற்று வீட்டுல பாம்பு வந்துருச்சு. ஐயோ என்னாச்சு? 2 அடி அடிச்சு விட்டுட்டு தப்பிச்சு போயிருச்சு. சரி விடு, நல்லா தானே போயிட்டு போ. தப்பிச்சிருச்சுன்றேன். பாம்பு பழி வாங்குடா. பழி வாங்குமா? அப்புறம் யார் சொன்னா? முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. நேற்று மதுமதி படத்தோட காட்டினாங்க. அது 2வது ஜென்மம் எடுத்து வந்து பழி வாங்கி. பாம்பு படம் வேற எடுத்திருக்கு. படம் எடுத்துருக்கு. இருக்கிற படம் எடுத்தே பார்க்க முடியல. பாம்பு படம் எடுக்கு. மாப்பிள்ள பாம்பு படம் எடுக்காதா? படம் எடுக்காது, ப்ரொடியூஸ் தான் பண்ணும். ஏண்டா பரதேஷ் நாயா, அந்த நாய் கட்டிங்காக கதை சொல்லிக்கிறதுக்கு அதை எடுக்கிறக்க. பாம்பு பாம்பு எடுக்கிறதுக்கு வீட கிடைச்சோம். நம்பி சரக்கு அடிக்கிறது தான் வேஸ்டா போச்சு. டேய் எதுக்கு நீ ரோட்ல நுண்டி அடிச்சுட்டு போற? மாப்பிள்ள சாவூர் பேருக்கு பூவெல்லாம் போட்டிருக்காங்க. இதெல்லாம் மிச்சா பேய் பிடிக்கும் மாப்பிள்ள. பூவை மிச்சா பேய் பிடிக்குமா? ஆமா மாப்பிள்ள. இல்லடா முட்டாத்தனமா இருக்கடா. நடந்து வா, மிச்சிரா சரியா? இதுக்காம எங்கிட்டா நடக்கிறது? மாப்பிள்ள மழை வருதியா? ஏய் வெயில் காலத்துல மழை பெய்யறதே விஷயம். வா போய் நனையும். மாப்பிள்ள நான் முதல் பிள்ளை, மழையெல்லாம் நனையக்கூடாது. இடி வேற அடிச்சுட்டு இருக்கு, கண்ணு அவிஞ்சு போயிடும். உன் கண்ணு தான் ஆல்ரெடி செட் பண்ணி போது அவிஞ்சு போச்சுல. இது இடி அடிச்சு அவிஞ்சு போனா என்ன, அவிஞ்சு போறேன்னா என்ன? ஏண்டா இடிக்கு என்ன ஆதார் கார்டை வச்சிருக்கு தலைப்புல தெரிஞ்சது பண்றதுக்கு? அதெல்லாம் கிடையாது, வீட்டுல சொல்லியிருக்காங்க. சும்மா இரு. டேய் மழை நின்றுச்சுடா, ஒரு டீ சாப்பிட்டு போம். இல்ல மாப்பிள்ள, நாளைக்கு செமஸ்டர் எக்ஸாம் இருக்கு. படிக்க போறியா? இல்ல, வீட்டுல போய் ஸ்ரீராமஜெயம் எழுதணும். இல்ல எனக்கு புரியல. 10th 108 தடவை ஸ்ரீராமஜெயம் எழுதுனேன். எவ்வளவு தெரியுமா மார்க்கு? 12th 1008 தடவை எழுதுனேன். மார்க் எவ்வளவு தெரியுமா? அப்பயும் ஜஸ்ட் பாஸ் தானா? பாஸ் ஆயிட்டேன்ல. அத பாரு, நாளைக்கு செமஸ்டர் எக்ஸாம் 10,000 தடவை எழுத போறேன். முட்டா பையலே, இந்த ஸ்ரீராமஜெயம் எழுதுறதுக்கு கூட கொஞ்சம் படிச்சுனா நிறைய மார்க் எடுத்துக்கலாம்ல. என்னடா முட்டாதான் இருக்கு. இந்த மாதிரிலாம் பேசாத, பெரியவங்க சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் கரெக்டா தான் இருக்கும்.
சரியா? பைத்தியக்காரா. சரி இன்னும் இந்த மாதிரி என்னென்ன வச்சிருக்க? மாப்பிள்ள நைட்டு நேரத்துல வானத்தை பார்க்கும்போது வானச்சத்திர காசாச்சுன்னு வச்சுக்கோவேன், அந்த டைம்ல நம்ம என்ன வேண்டுமோ அது நடக்கும். ரெட்டை வாழைப்பழம் இருக்குல்ல, அது சாப்பிட்டேன்னு வச்சுக்கோவேன், உனக்கு 2 குழந்தை பிறக்கும். அதுக்கப்புறம் கவட்டைக்குள்ள நாயோ பூனையோ பிடிச்சா புண்ணு இருக்கும். அப்புறம் ஒண்ணு சொன்னாங்க, ரெட்டை சொல்லி இருக்குன்னு வச்சுக்கோவேன், ரொம்ப சேட்டையும் பண்ணுவாங்க, 2 கல்யாணம் ஆகும். 2 கல்யாணம்? ஆமா. அப்புறமே ஒரு கல்யாணம் பண்றதுக்குன்னே செத்து சீரம் வச்சுருக்கேன், 2 கல்யாணம். ஏன்டா இப்படி மூட நம்பிக்கையில முட்டாதானமா இருக்கீங்க? என்ன மூட நம்பிக்கை கேவலமா பேசுறா? ஏன் இந்த காலத்துல மூட நம்பிக்கை இல்லையா? ஏய், என்னதான் நெட்டு செல்போனு டெவலப் பண்ணாலும் இந்த காலத்துல மூட நம்பிக்கைலாம் இருக்கு. இன்ஜினியரிங் படிங்க வேலை கிடைக்கின்றது, கல்யாணம் பண்ணுங்க லைஃப் நல்லா இருக்குன்றது, ஐடில பார்த்தா 1.5 லட்ச ரூபா சம்பளம் கிடைக்கின்றது, இங்கிலீஷ் பேசுறவன அறிவாளியை பாக்குறது, கருங்காலியை போட்டா நல்லது நடக்குன்றது. இதெல்லாம் நம்புறீங்கல்ல? முக்கால் இதுல எதுவுமே நடக்காதா? இதெல்லாம் மூட நம்பிக்கைடா. கேள்றா. அதுதான் இல்ல, பெரியவங்க சொல்லியிருக்காங்க, கரெக்டா தான் இருக்கும். சரியா? நான் போய் ஸ்ரீராமன் எழுதுறேன். உங்க கூட இருந்தா நான் தான் இருவேன், அதனால பழக்கமே வேணாம், நான் கிளம்புறேன். கலக்கணும் மாப்பிள்ள. என் கூட பேச மாட்டியா நீ என் கூட பேசுன்றதுக்காக 108 தடவை ஸ்ரீராமன் எழுதுறேன் மாப்பிள்ள. வெளுக்க தோணுது, அதை தூக்கி போட்டு